ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இப்போ ஏற்கனவே உங்களுக்கு 2 வீடியோ போட்டிருக்கேன். நேற்று ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அதாவது எப்படி பஸ் புக் பண்ணுறது, ஆன்லைனில் எப்படி பஸ் புக் பண்ணுறதுன்னு போட்டிருப்பேன். அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ப்ரைவேட் பஸ், இந்த ரெட் பஸ் அப்ளிகேஷனில் எப்படி புக் பண்ணுறதுன்னு காட்டின பற்றி அது வந்து ப்ரைவேட் பஸ், எல்லாமே ப்ரைவேட் பஸ் மட்டும்தான் அதில் காட்டும். அந்த ஸ்லீப்பர் பஸ் அது இதுன்னு காட்டும். நீங்கள் பார்த்தீங்கன்னா சில கவர்மெண்ட் பஸ்ஸும் இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த பச்சை கலரில் கவர்மெண்ட் பஸ் போயிட்டுருக்கும், ஸ்லீப்பரில் சீட்டரில் அதெல்லாம். அது என்னென்னா அது நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் பஸ்ஸு. அதில் வந்துட்டு உங்களுக்கு ப்ரைவேட் பஸ் ஃபேராக காட்டிலும் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இப்போ ப்ரைவேட் பஸ்ஸில் 600 ருபீஸ் அப்படின்றாங்கன்னா இங்கே வந்துட்டு ஒரு 400 ருபீஸில் இருக்கும். அந்த மாதிரி கொஞ்சம் பட்ஜெட்டில் போகிற மாதிரி இருக்கும். அப்படி பட்ஜெட்டில் போகிற புக் எப்படி அந்த இதை புக் பண்ணுறது அப்படின்னா அதுக்கு தான் அந்த வீடியோ போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் எப்படி பஸ் புக் பண்ணுறது. அதுக்கப்புறம் நீங்களே அந்த இதில் புக் பண்ணி நீங்களே போகலாம். கவர்மெண்ட் பஸ்ஸில் எப்படி புக் பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகேங்களா? இந்த வீடியோ பிடிச்சுன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் உங்களுக்கு மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் இந்த வீடியோவை பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஓகேவா? சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு கூகுள் குரோம் ஓப்பன் பண்ணிங்க. கூகுள் ஓப்பன் பண்ணிங்கன்னா நம்ம கவர்மெண்ட் பஸ்ஸோட வெப்சைட் வந்து டிஎன்எஸ்டிசி அப்படின்னு அடித்து நீங்கள் ஓப்பன் கொடுத்தீங்கன்னா அங்கே டிஎன்எஸ்டிசின்னு ஒரு வெப்சைட் ஓப்பன் ஆகிருப்பாங்க, tnsst.in. அதுதான் இப்போ ஓப்பன் பண்ணிங்கனாவே உங்களுக்கு இந்த இது வருது. ஏன்னா இப்போ நம்ம கோயம்பேடில் இருக்கிற இது வந்துட்டு அதை ஸ்டாப் பண்ணிட்டு இப்போ வந்து புது பஸ் ஸ்டாண்ட் ஓப்பன் பண்ணிட்டாங்க. கீழம்பாக்கத்தில் பஸ் ஸ்டாண்ட் ஓப்பன், அதை தான் இங்கே காட்டுது. ஆல் சவுத் எஸ்சிடிசி பஸ்ஸஸ் புக்கிங் ஃப்ரம் சென்னை கீழம்பாக்கம். அதாவது இதுக்கப்புறம் புக் பண்ணுறது எல்லாமே கீழம்பாக்கம் வரைக்கும் தான் போகும் அப்படின்ட்டு அதிலே முன்னாடியே ரிமார்க்ஸில் கொடுத்துட்றாங்க. ஓகேங்களா? இப்போ சென்னையிலேருந்து புக் பண்ணுறவங்க யாராக இருந்தாலும் சென்னையிலேருந்து கீழம்பாக்கத்துலேருந்து அந்த பஸ் ஸ்டார்ட் ஆகும். அதை ஞாபகம் வச்சுங்க. அதே மாதிரி அங்கே வெளியூர்லேருந்து சென்னைக்கு வரவங்களும் கீழம்பாக்கத்துலேருந்து தான் வரும். கீழம்பாக்கத்துலேருந்து லோக்கல் டிரான்ஸ்போர்ட்டில் தான் மதியம் லோக்கல் பஸ் ஏறி தான் நம்ம அங்கே கோயம்பேடுக்கு போய்க்கணும். ஓகேங்களா? அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஒரு எக்ஸாம்பிள் புக் பண்ணுறது பார்க்கலாம். ஒரு எக்ஸாம்பிள் ஃபஸ்ட்டு எப்படி பஸ் புக் பண்ணுறது அப்படின்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் எங்கே போகிறீங்களோ, ஃபார் எக்ஸாம்பிள் ஈரோடு போகிறீங்க வச்சுங்களேன். ஃப்ரம் ஈரோடு போட்டுருங்க. டூ வந்து மதுரை போகிறீங்கன்னா MADURAI மதுரை போட்டிங்க. ஓகேங்களா? ஜேர்னி டேட் எப்போ போகிறீங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் என்ன டேட்டில் போகிறீங்களோ அந்த டேட் கிளிக் பண்ணிவிட்டு அந்த டைமிங்னா எப்போ வேணால் அந்த ரேட்டில் காலையிலேருந்து சாயந்தரம் எப்போ கிடைச்சாலும் பரவாயில்ல அப்படிங்கிறது. இல்லை பிஃபோர் 12 o'clockனா நான் மதியம் 12 மணிக்கு முன்னாடியே நான் பஸ் இருக்கிற மாதிரி அந்த பஸ் மட்டும் காட்டு அப்படின்றது. இல்லை 12 to 8 மணிக்குன்னா 12 to 8 மணிக்குள்ளே இருக்கிற பஸ் காட்டு அப்படின்றது. அது மட்டும் எனக்கு சர்ச்சில் காட்டு அப்படின்றது. அடுத்தது 8 மணிக்கு மேலே, நைட்டு 8 மணிக்கு மேலே வந்து நைட்டு 12 மணிக்குள்ளே இருக்க அந்த பஸ்ஸை மட்டும் சர்ச்சில் காட்டு அப்படிங்கிறது. உங்களுக்கு அது எது வேணால் கிளிக் பண்ணிக்கலாம். இப்போது உங்களுக்கு நான் என்னென்னு கிளிக் பண்ணி காட்டுறேன். ஓகேங்களா? அடல்ட் எத்தனை பேர், ஒரு மேல்னால் ஒரு ஆண், 2 மேல்னால் 2 ஆண், இல்லை ஒரு மேல் ஒரு ஃபீமேல்னால் அப்படி. சில்ட்ரன் எத்தனை போட்டுருங்க. இங்கே ஆல் கிளாஸ் இருக்குது பார்த்தீங்களா? ஆல் கிளாஸ்னால் ஏதோ ஒரு சீட் இருந்தால் போதும். உட்கார சீட்டாக இருந்தால் சரி. இல்லைனா எனக்கு ஏசி ஸ்லீப்பர் தான் வேணும்னா ஸ்லீப்பர் செலக்ட் பண்ணிங்க. அது மட்டும் காட்டும் உங்களுக்கு. ஏசி ஸ்லீப்பர் சீட்டர்னா ஒரு பக்கம் ஸ்லீப்பர் இருக்கும், ஒரு பக்கம் சீட்டர் இருக்கும். ஏர் கண்டிஷன்னா ஒரு ஏசி மட்டும் இருக்கும். கிளாசிக்னால் நார்மலாக போடுறது இருக்கும். டீலாக்ஸ்னால் கொஞ்சம் பஸ்ஸு அந்த சீட்டிங்லாம் கொஞ்சம் இதுமாக இருக்கும். அந்த மாதிரி நான் ஸ்லீப்பர்னால் வெறும் உட்காந்துட்டு போகிற மட்டும். அந்த மாதிரி என்னென்ன உங்களுக்கு கிளாஸ் வேணும் இது பண்ணிக்கங்க. நான் ஆல் கிளாஸ் கொடுத்துட்டு இது பண்ணுறேன். கொடுத்துட்டு சர்ச் கொடுங்க. சர்ச் கொடுத்திங்கன்னா உங்களுக்கு அந்த இது ஓப்பன் ஆகும். பார்த்தீங்களா? இப்போ அது பஸ் காட்டுது உங்களுக்கு அதில் என்னென்னு காட்டுது பார்த்தீங்களா? ட்ரிப் கோடு வந்து 1715 MRCMD அல்ட்ரா டீலக்ஸ் பஸ்ஸு. என்ன வயா ரூட்னா எது வழியாக போகும்? ஈரோட்லேருந்து திண்டுக்கல் வழியாக போகுது. அது ரூட் நம்பர் 897. எத்தனை மணிக்கு கிளம்புதுன்னா 3 மணிக்கு, விடிய காலம் 3 மணிக்கு கிளம்பி ஆரிஜின் வந்துட்டு மதுரை. ஓகேங்களா? டெஸ்டினேஷன் வந்து மதுரை. ஓகேங்களா? ஃபேர் எவ்வளோ? ஒரு 219 ரூபா தான். நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்கும். 219 ரூபா தான். வெறும் 250 ரூபாக்குள்ளே நீங்கள் ஈரோடு டு மதுரை போய்க்கலாம். இதே நீங்கள் லோக்கல் பஸ் அந்த ப்ரைவேட் பஸ்ஸில் புக் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இதை விட ஜாஸ்தியாக தான் இருக்கும். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இதை உங்களுக்கு ஓகேன்னா நீங்கள் புக்குன்னு கொடுங்க. ஓகேங்களா? புக்குன்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அது நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும்போது இதுதான் சீட் செலக்ட் பண்ணுறது. இப்போ ஏற்கனவே ப்ளூவில் இருக்கிறதெல்லாம் ஏற்கனவே புக் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா? அந்த ஒயிட் கலரில் இருக்கிறதெல்லாம் புக்கிங் அவைலபிள் இருக்குது சீட்டு. புக்கிங் ஃபார் லேடிஸ்னால் இப்போ எல்லோ கலர் போட்டிருக்கு பார்த்தீங்களா? முன்னாடி 2 அது வந்து ஏற்கனவே அது வந்து லேடிஸ்க்காக புக் பண்ணிட்டாங்க. அந்த லேடிஸ் சீட்டாக இருக்கும். அந்த லைட்டாக பிங்க் கலர்மாக இருக்குது பார்த்தீங்களா? அது வந்து டிஃப்ரென்ஷியபிள். அது வந்து அந்த உடல் ஊனமுற்றவர்களுக்காக மட்டும்தான் அந்த முன்னாடி சீட்டு. அது யாருக்கும் புக் பண்ண மாட்டாங்க. ஓகேங்களா?
அது மாதிரி நீங்கள் பார்த்து புக் பண்ணிங்க. உங்களுக்கு என்ன இதோ அதை கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ணிவிட்டு ஈரோடு டு மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாண்டில் தான் நிற்கும். மதியானம் காலையில் விடிய காலம் 3 மணிக்கு, காலையில் 7 மணிக்கு இது பண்ணிடுறாங்க. ஓகேங்களா? ஜென்ரல் பப்ளிக். ஓகேங்களா? ஜென்ரல் பப்ளிக் கொடுத்துருங்க. இல்லைனா சீனியர் சிட்டிசன்னா சீனியர் கிளிக் பண்ணிக்கிங்க. டிஃப்ரென்ஷியபிள்னா டிஃப்ரென்ஷியபிள் கிளிக் பண்ணிங்க. இல்லை கேன்சல் பேஷண்ட்டு, எய்ட்ஸ் பேஷண்ட் அந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அது உங்களுக்கு ஜென்ரல்னால் ஜென்ரலே கிளிக் பண்ணிங்க. அப்போ இங்கே வந்து நேம் போட்டுருங்க. உங்களோட நேமு, உங்களோட ஏஜு, மேலா ஃபீமேலா அது கிளிக் பண்ணிக்கிங்க. ஓகேங்களா? அது மாதிரி ஐடி கார்டு கொடுக்கணும். ஐடி கார்டு டைப்பு இங்கே நிறையா கொடுத்துருக்காங்க. அதாவது உங்களுக்கு என்ன டிரைவிங் லைசன்ஸு, எம்ப்ளாயி ஐடி கார்டு, கவர்மெண்ட் இஷ்யூடு ஃபோட்டோ ஐடி கார்டு அப்படின்னா நீங்கள் ஆதார் கார்டு கூட கொடுத்துக்கலாம். பாஸ்போர்ட் இருந்தால் பாஸ்போர்ட்டு, ரேஷன் கார்டு, ஸ்டூடெண்ட் ஐடி கார்டு, வாட்டர் கார்டு மாதிரி எது வேணால் கொடுத்துக்கலாம். உங்கள்கிட்ட ஐடி கார்டு இருக்கணும். ஜோப்பில் என்ன ஐடி கார்டு பர்ஸில் எப்போ வச்சுருப்பீங்களோ அந்த ஐடி கார்டு கொடுத்துருங்க. அங்கே ஏறும்போது நம்ம கேட்பாங்க அந்த புக் பண்ணியிருக்க பர்சன் தான் ஏறுறாங்களான்ட்டு. ஐடி கார்டு நம்பர் கொடுத்துருங்க, மொபைல் கொடுத்துருங்க, இமெயில் கொடுத்துருங்க. இப்போ உங்கள் எக்ஸாம்பிளுக்காக நான் சும்மா ஏதோ ஒன்று கொடுத்து பார்க்குறேன், உங்களுக்கு காட்டுறேன். ஓகேங்களா? ஏஜு 21, மேல் கொடுத்துருங்க. ஓகேங்களா? ஐடி கார்டு கண்டிப்பாக கொடுக்கணும். இந்த மாதிரி மொபைல் நம்பர் கொடுத்துருங்க. இமெயில் அட்ரஸ்ஸு உங்கள் இமெயில் அட்ரஸ் இருக்குது உங்கள்கிட்ட. ஓகேங்களா? கொடுத்துருங்க. எல்லாமே கொடுத்துட்டு அடுத்து சப்மிட் அப்படின்னு கொடுங்க. நான் ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்தேன். ஆனால் எக்ஸாம்பிள் கொடுத்தது அப்படி காட்டுது. ஓகேங்களா? இப்போ வந்துட்டு அந்த பேஜுக்கு வந்துருச்சு. எல்லாமே கரெக்டாக செக் பண்ணிக்கிறது. சம்மரி பேஜுக்கு வந்துருச்சு. பார்த்துங்க. ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. மதுரை ஸ்டார்டிங் பார்த்து MER மெர்காரா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அதுதான் ஈரோடோட அந்த பஸ் ஸ்டாண்ட் நேம் ஆட்டிருக்கு. மதுரை கொடுத்துருக்காங்க. அந்த ரூட் கொடுத்துருக்காங்க. பேசஞ்சர் டீட்டெயில்ஸ் எல்லாம் கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. ஃபேர் வந்துட்டு அங்கே 211 இருந்துச்சு. இப்போ என்ன ஃபேர்லாம் ஆட் ஆகிருக்குன்னா 219 ப்ளஸ் ரிசர்வேஷனுக்காக நம்ம முன்னாடி ரிசர்வ் பண்ணுறதுனால 15 ரூபா ஆட் ஆகிருக்கு. அதுபோக 10 ரூபா வந்து டிக்கெட் சார்ஜ், அதுக்காக 10 ரூபா ஆட் ஆகிருக்கு. சர்வீஸ் ஃப்ரீ ஒரு 5 ரூபா ஆட் ஆகிருக்கு. மொத்தம் 285 ரூபா வந்துருச்சு. ஓகேங்களா? அவ்வளோதான். இப்போ வந்துருச்சுன்னா உங்களுக்கு மெயில் எந்த மெயில்னு கரெக்டாக செக் பண்ணிக்கங்க. அதுக்கப்புறம் இங்கே பார்த்துட்டு உங்களுக்கு எதில் புக் பண்ணுறீங்க, பேமெண்ட் கேட்வே 2 பேமெண்ட் கேட்வே கொடுத்துருக்காங்க. அதில் ஏதோ ஒன்று பேமெண்ட் கேட்வே கிளிக் பண்ணுங்கள். இந்த நோட்டிஃபிகேஷன் கரெக்டாக கண்டிப்பாக டிக் கொடுத்துருங்க. டிக் கொடுத்துட்டு பேமெண்ட் கேட்வே கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த பேமெண்ட் கேட்வே ஓப்பன் ஆகும். இப்போ இதை வச்சு நீங்கள் புக் பண்ணிக்கலாம். கிரெடிட் கார்டு இருந்துச்சுன்னா கிரெடிட் கார்டில், டெபிட் கார்டு, இன்டர்நெட் பேங்கிங் வச்சு புக் பண்ணிக்கலாம். ஓகேவா? ரொம்ப ஈஸி தான் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் கவர்மெண்ட் பஸ்ஸில் புக் பண்ணி போகிறது ரொம்ப ஈஸி தான். மற்ற ப்ரைவேட்டில் புக் பண்ணி போகிறத விட காட்டிலும் இதில் கொஞ்சம் ரேட்டஸ் கம்மியாக இருக்கும். ஓகேங்களா? அதனால் நீங்கள் உங்களுக்கு எனக்கு பரவாயில்ல, எனக்கு கவர்மெண்ட் பஸ்லேயே நான் புக் பண்ணி போய்க்கிறேன்னா நீங்கள் தாராளமாக இதில் புக் பண்ணி போகலாம். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தெரியாதவங்க இதை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு ஏதோ ஒரு விஷயம் கற்றுக்கிட்டிங்கன்னா அது எனக்கு சந்தோஷம்தான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். மறக்காமல் உங்களுக்கு ஏதாவது கமெண்ட் இருந்தால் கமெண்ட் பண்ணி கேளுங்க. அதுபோல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி புது வீடியோஸ் வரும். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.